கேரட் சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து 5-6 பற்கள் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் பச்சை மிளகாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2 கேரட் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிண்டிட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வந்து சூடு வந்து குறைஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான கேரட் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இதான் வந்து கொடுத்து விட்டேன், இட்லியும் கேரட் சட்னியும். தம்பி வந்து ஸ்மைலி வந்து கேட்டிருந்தான், அதையும் ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸாக வச்சு விட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. நாளைக்கு ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.